ஒவ்வொரு நிமிடமும் உண்மை ஸ்தோத்திரிக்கின்ற துதிக்கின்ற அந்த கூட்டத்தை போல நாங்களும் கூட ஒவ்வொரு நிமிடமும் உண்மை ஸ்தோத்திரிக்க துதிக்க நீர்களுக்கு திருப்பதியாக நாங்கள் சமூகத்தில் கேட்கிறத நீர் இந்த நாட்களில் கூட எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் சமூகத்தில் கேட்கிறோம். கடந்த 2025 ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்கள் அன்பின் கத்த இந்த 2026 ஆண்டில் கூட உடைய தெய்வீக பிரசனத்தினால என்னை வழிநடத்தும்படியாக உடைய சமூகத்தில் கேட்கிறோம். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு நீ சொன்னீரே, அதே போல நீ எங்களோடு கூட இருந்து இந்த 2026 வருஷத்துல நாங்கள் பயப்படாமல் கலங்காமல் எதை குறித்தும் அச்சப்படாமல் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டு வாழ நீர் எங்களுக்கு திருவதியாக சமூகத்தில் கேட்கிறோம். அநேக மலைகளாக பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய தலையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். எங்களை குறித்து அவ்வளவாய் கருத்தாய் விசாரிக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொழுதுமே ஏமாற்றம் செல்வார்களுக்கு முன்பாக சமூகமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை போல எவ்வளவு பெரிய பருவதமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல ஆவினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து 2026 வருஷத்தை நன்மையால் நடத்துவதையாக சமூகத்தில் கேட்கிறோம். இப்பொழுது கூட தாவீது ராஜா சொல்லியிருப்பதை போல கர்த்தரை கம்பீரமாய் பாடி இந்த ரட்சணியை கண்மொழியை சங்கீதம் கடந்து வாருங்கள். துதித்தருடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தை அவர் சங்கம் வாருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலேயே நாங்கள் பாடவும் போற்றவும் துதிக்கவும் சக்தி அவசரங்களை தியானிக்கவும் வந்திருக்கிற எங்கள் ஒரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறைக்கு அபிஷேக தலைமை கேட்பதாக உங்களுடைய சமூகத்தில் இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய தெய்வீக பிரசனம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு பண்டிகை பின்வருகின்ற ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் எழுந்து திருத்தணியிலே 130வது பாடலை பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலம் அவர் நித்திய பிள்ளைகள் உன் ஆராதனை. திருத்தணி பாடல் 130 Amen.
8 முதலாம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. சங்கீதங்களின் புஸ்தகம் 8 முதலாம் வசனம் முதல். சங்கீதம் 8 முதலாம் வசனம் முதல். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேம்புள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து உமது விரல்களின் கிரியையாக்கிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதர்களின் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடுபாடுகள் எல்லாவற்றையும் காத்து விழுங்குகளையும் அனைவரும் சேர்த்து வாசிப்போம். நான்காவது ஞானப்பாவை பாடல். உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே என்னை காக்கும் உண்மையுள்ள மாப்பெரிய கட்டளை என்னை தெய்வ துதிக்கும் இந்த நாள். ஞானப்பாவை நான்
மாண்புக்குரியவர்களே, கடவுளுடைய கிருபையை பெற தகுதியற்று பிறந்தாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுளின் முன்னிலையை நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் நம் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரர்களைப் போல கடவுளே பாவிகளாகி எங்களுக்கு இறங்கி எழும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். இரக்கமுள்ள கடவுள் பாவிகளாகிய நமக்கு இறங்குகிறார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கடவுள் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம் அனைவரும் அவருடைய திருப்பெயரை எழுந்தென்று முதலாம் நாள் பாடல் முதல் கவியின் வழியாக புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். Oh
பின்வருகிற 2ஆம் ஞாயிறும் புதிய வருடத்தின் பிந்தின வருகிற முதல் ஞாயிறுமாகிய இன்றைய நாளுக்குரிய பழைய ஏற்பாடுகளை படிக்கிறோம். இந்த சகரியாவிற்கு தரிசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 9 திருவசனங்கள் உரிய சகரியா 4 6 முதல் 9 திருவாசகங்கள் உரிய 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரப்பட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய் என்பது. இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவருமாகிய எல்லாம் அல்ல கடவுள் பரிசுத்த நீங்கள் சொல்லுவோம். வல்லமையுள்ள கடவுளே தேவரே நீ பரிசுத்த, மகிமையுள்ள கடவுளே தேவரே நீ பரிசுத்த, என்றுள்ள கடவுளே தேவரே நீ பரிசுத்த. ஆமென். அப்படி இந்த நாளுக்குரிய நிருப பகுதியில் படித்து நாம் கவனமாக கேட்டோம். அதுக்குரிய பேதுரு எழுதிய 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 19 திருவசனங்கள் முடிய. 1 பேதுரு 4:12 தொடங்கி 19 திருவசனங்கள் முடிய. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவோம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புது என்று மிகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கைகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் நீங்கள் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாவது, கொள்ளாந்து செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையில் கொள்ளலாவது பாடுபடுகிறவன் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதனையும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நாளத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவக்க காலமாய் இருக்கிறது. முந்தின இடத்திலே அதை துவங்கினால் தேவனுடைய சிருஷ்டிக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறியாமல் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே இருப்பான். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவுள்கள். வாசித்து படித்தாயிற்று. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலே நடைபெற்றிருக்க செய்வாராக. ஆமென். ஈசாவின் நம் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அடிவேர்களிலிருந்து ஒரு கிளை வளர்ந்து ஒளிரும். ஆண்டவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையில் நின்று அவர்களை விடுவிக்கின்றார். புத்தாண்டு பிறப்பு பண்டிகைக்கு பிந்தின ஞாயிறாகிய இன்றைய நாளுக்குரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பகுதியை படிக்க நாம் கவனமாய் கேட்போம். அது தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 23 திருவசனங்கள் உடைய. மத்தேயு 2:13 தொடங்கி 23 திருவார்த்தைகள் உடைய. திருப்பலிகளை நல்லது படிக்கிறேன். நீங்கள் திருமலையை பெற்றுங்கள். மத்தேயு 2:13 தொடங்கி. அவர்கள் திரும்பி
சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏறது கண்டு மிகுந்த சினம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழகையுமாக இருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள். ஆறுதல் பெற அவன் மறுக்கிறாள், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்தது குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவின் அர்கெல்லா தன் தந்தைக்கு பின் அரசாகுவதை கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கடலில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயாவு பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது என்பது. விசுவாசிகளோடும் அனைத்து திருச்சபை மக்களோடும் வைக்கப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வாயிலாக பயபக்தியோடு கடவுளாக அறிக்கையிடுவோம். வாருங்கள். வானத்தை பூமியை படைத்த சர்வதேச கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கற்பத்தில் உட்படுத்தி கடுமரத்தில் பிறந்து பொதுவாக்கில் பாடலுக்கு சிறுவையாகிய மறுக்கடக்கம் செய்தார். 6ஆவது இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிடத்திற்கு உயிர்த்தெழுந்தார். வார்த்தையை ஏறி எல்லாம் பிதாவாகிய கடவுளை உலகத்திற்கு செய்கிறார். நாம் அறிக்கையிலிருந்து விசுவாசத்தை வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க மூவர் கடவுளாகவே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சபையாரும் ஆண்டவருக்கென்று நன்றி செலுத்தும்படியாக தொழில் நாட்டிலே செலுத்தப்பட்டு இருந்தால் இடத்திலே Amen.
கிறிஸ்தவர்கள் மாணவர்கள் இந்த புதிய வருடத்திலே முதல் வாரத்திலே கடவுள் நம்மை பயணிக்க செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டவருக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த நம்மை பெற்றிருக்கிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலும் நாளைய தினத்திலே நம்முடைய 58வது பிறந்தநாளை காணும்படியாக கடவுள் செய்த திருவிழாவை நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற திருமதி சிந்தாமணி மாவட்டத்திற்காக கடந்த நாளிலே ஒரு புதிய வாகனத்தை இருசக்கர வாகனத்தை வாங்குவதற்கு கடவுள் அறிவுறுத்தார் என்று நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற சகோதரி ஜாஸ்மின் அம்மாவர்களுக்கும் இதே சமயத்திலே கடந்த நாளிலே சாப்பிட்ட உணவுகளே பிரச்சனை ஏற்பட்டு திருச்சியில் இருந்த மகளுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அருமை மகளை கடவுள் ஆசீர்வதித்தார் என்று நன்றி செலுத்தும்படியாகவும் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் உங்கள் அனைவருக்காகவும் அவர்களுடைய சமூகத்தை நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். ஈவுகளையும் இலக்கங்களையும் எங்கள் வாழ்விலை முடிசூட்டி எங்கள் வாழ்வை உடைய ஆசீர்வாத கடத்தினாலே வழிநடத்துகின்ற எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, என் கிருபை உனக்கு போதும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய கிருபையினாலே எங்கள் வாழ்வை வழிநடத்தினேன். இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எங்கள் உள்ளங்களின் ஆழங்களிலிருந்து எங்களுடைய நன்றியை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். சிறப்பாக நாளைய தினத்திலே என்னுடைய 58வது பிறந்த நாளை காணும்படியாக கடவுள் எண்ணி முடியாத அதிசயத்திற்காக நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற திருமதி சிந்தாமணி அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி வந்த கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே அருமை தாயாருக்கு உடைய நன்மைகளினாலே இரட்டிப்பான நன்மைகளினால் முடிசூட்டி ஆசீர்வதித்து அருமை மகளுடைய வருடங்களை எல்லாம் நம்முடைய ஈவுகளினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அருமை மகளுக்கு நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று ரூத்திற்கு நீ சொன்னது போல ஆண்டவரே, அருமை தாயாருக்கு நீ சொல்கின்ற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே மகள் பயப்படாமல் மகளுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் நீ செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே மகளுக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை ஜீவனையும் தாரும், நீண்ட ஆயுளோடு நிறைவான ஆசீர்வாதங்களோடு அருமை தாயாரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, புதிய 2 சக்கர வாகனத்தை வாங்குவதற்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற அருமை சகோதரி ஜாஸ்மின் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாக்கியத்தின் சாக்கியத்தின் அருமை மகளுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொருளாதார தெய்வங்களை சந்தித்து மனித தயவை சந்தித்து அதற்காக நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வாகனத்தை பிள்ளைகள் ஓட்டும் பொழுதும் உன்னையும் பெண்ணையும் உடைய சொந்தம் கொண்டு சென்று பிள்ளைகளை ஆசீர்வாதிக்கப்படுவதாக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அன்று ஆண்டவரே திருச்சியிலே மகள் சாப்பிட்ட அந்த கேட்கிறோம். எந்த விதமான உணவு பிரச்சனைகள் ஏற்பட்டு விடாமல் அருமை மகளை உங்களுடைய சட்டைகளில் மகளை வைத்து பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, அருமை குழந்தையை ஆசீர்வாதமாய் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்ற வார்த்தையின்படி அருமை குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சகலவிதமான நன்மைகளின் நாடாக இந்த வருடம் இருக்க மிக சிறந்தமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தரே, உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போய் வருகிற நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுக்காக உடைய ஆசீர்வாத மழையை பெய்ய கிருபை செய்வதுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் கையிலே காண்கிறோம். உடைய மீதான நேசக்கரம் எங்களோடு இடைபெற்றிருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுக்கு நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு
ஆயத்தமாகவும் அனைவரும் எழுந்திருந்து கீர்த்தனையில 182வது பாடலை பாடணும். நித்தம் முயல்வாங்க பரிசுத்த ஜீவியத்தில் நெத்த வளரணும் நித்தம் முயல்வாங்க. கீர்த்தனை பாடல் 182 இயேசு கிறிஸ்துவின் வந்தோம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துதலையும் சோதரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தின் முதல் ஞாயிறு, வருடத்தின் முதல் ஞாயிறு, முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இந்த நாளிலே ஒரு சிறப்பான இந்த நாளிலே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும்படியாக கடவுள் கொடுத்த நல்வாய்ப்புக்காக நம் ஆண்டவருக்கு
நன்றி செலுத்தவும் தொடர்ந்து இந்த வாரம் நமக்கு ஆசீர்வாதமான வாரமாகவும் இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரத்துடைய அருளுரை இருக்கிறது. சென்ற வாரத்திலே, அதாவது ஞாயிறு புது வருடத்திலே கிறிஸ்தவர் என்ற பெயர் நமக்கு பொருத்தம் தானா என்ற கேள்வியோடு இந்த வருட அருள்வரை தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக கிறிஸ்தவராக நீங்கள் நான் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னும் குழந்தையை பாலனை பாதுகாத்த கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ப்ரொடெக்டிங் காட், பாதுகாக்கும் கடவுள் என்ற சிந்தனையை இந்த நாட்கள் அறுவடையை நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் படிக்கவும். மத்தேயு 10:28 முதல் 31 வசனங்கள் முடிய. மத்தேயு ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் தாயின் தந்தையுமான கடவுளே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான வழிபாட்டு வேளையிலே உடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆவலாய் அமர்ந்திருக்கிறோம். வருடத்தின் முதல் ஞாயிறிலே, முதல் தெய்வீகமான இந்த திரு ஆராதனையிலே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்த ஆசீர்வாதமிக்க இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கேட்க போகின்ற இந்த வார்த்தை வருடம் முழுவதும் நீங்களை வழிநடத்துகின்ற வார்த்தையாக இருக்க கிருபையிட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆகவே நாங்கள் கேட்கின்ற இந்த வார்த்தையின் வழியாக பிரசனத்தினாலே எங்களை நிரப்பி உங்களுடைய தெய்வீகமான பிரசனத்தினாலே எங்களை ஆளுகை செய்யும். அடியாரை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் இனிய திருப்பெயராலே வேண்டுகிறோம். ஆமென். மீண்டுமாக யாவருக்குமானவர்களே, கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாக்கின்ற ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழும் பொழுது அநேக சவால்களையும் எண்ணற்ற பிரச்சனைகளையும் இன்னல்களையும் துன்பங்களையும் சந்திக்க கண்டிப்பாக நேரிடும். கிறிஸ்டியானிட்டி லைஃப் இஸ் நாட் எ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சொகுசு வாகனத்திலே பயணிக்கின்ற ஒரு சொகுசு நிறைந்த வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருந்தால் அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளையும் சவால்களையும் அநேக இடர்பாடுகளையும் தாண்டி அந்த துன்பங்களின் ஊடே பயணிக்கின்ற வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்வியல் முறை என்பதை திருமுறை நமக்கு தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழும் பொழுது அதன் வழியாக நாம் படுகின்ற துன்பங்களையும் பாடுகளையும் எவ்வாறு நாம் கடந்து செல்ல முடியும்? ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே பாடுகளிலே கடவுள் நாம் பயணிக்கின்ற பொழுது எவ்வாறு நம்மை ஆற்றி தேற்றி பாதுகாத்து நம்மை பராமரிக்கிறார் என்பதை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள் நமக்கு போதிக்கின்றன. இப்ப இந்த 2026ஆம் வருடத்திலே கடவுள் நம்மை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறார்? 2025ஆம் வருடம் முழுவதும் பாதுகாப்பு வந்த கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களையும் என்னையும் நம்மையும் கடந்த சமூகத்தையும் கடவுள் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறார்? நம்மை எவ்வாறு தூக்கி சுமக்கப் போகிறார்? அதான் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள். முதலாவது படிக்க கேட்ட அருளுரை பகுதி. முதல் வார்த்தையே மத்தேயு 10:28 31 வசனங்களிலே பார்க்கும்பொழுது முதல் வார்த்தையே நீங்கள் பயப்படாதீர்கள். Don't fear. இதை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். எதை குறித்து பயப்படாதீர்கள்? உங்களுடைய ஆத்மாவை அழிக்க முடியாத, உங்கள் உடலை மட்டும் கொலை செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
உங்கள் உள்ளத்தை அழிக்காமல், உள்ளத்திலே இருக்கின்ற விசுவாசத்தை அழிக்காமல், உங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற கடவுளுடைய பற்றை அழிக்காமல், உங்களுடைய உடலை, உங்களுடைய உலக பற்றை, உங்களுடைய உலகத்தை குறித்த காரியங்களை அழிக்கக்கூடிய எந்த சிந்தனைகளையும் விடுத்து வேற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை என் உள்ளத்திலே இருக்கின்ற என் ஆண்டவரை, என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய நித்திய ஜீவனை அழிக்கக்கூடிய சிந்தனையை எதுவா இருந்தாலும் பயப்படலாமே தவிர உலகத்தின் காரியத்தை குறித்து ஐயோ இந்த புதிய வருடத்திலே என்னை இவர்கள் அழித்து விடுவார்களே, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, என் பணியில் இவ்வளவு பணிச்சுமை இருக்கிறது, மாணவர்களுக்கு இந்த புதிய வருடத்திலே எனக்கு பொது தேர்வு இருக்கிறது, செமஸ்டர் தேர்வு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு பணியில் புரிகிறவர்களுக்கு எனக்கு இந்த வருடம் அப்ரைசல் இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு நான் இந்த வருடம் ஓய்வு பெறப் போகிறேன். இப்படி பல பிரச்சனைகள், இந்த உலகம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த 2026 வருடத்திலே நாம் எதிர்நோக்கி காத்திருந்தால் அது எல்லாம் என்னுடைய உடல் சார்ந்தது, என்னுடைய நாம் சார்ந்திருக்கிற உலகம் சார்ந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய ஆன்மா சார்ந்த காரியத்தை தவிர எந்த காரியத்தை குறித்தும் இந்த வருடத்திலே நீங்கள் பயப்படாமல் இருங்கள், அஞ்சாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே முதல் நற்செய்தி வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. என்ன சொன்னாங்க வார்த்தை? பயப்படாதிருங்கள். இந்த வருடத்திலே முதல் வாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை 2026 வருடத்தை குறித்து நாம் ஒருவரும் பயப்படாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்துணை வல்லமை, அத்துணை மாட்சிமை, இந்த உலகத்தை மீட்க வந்த மேசியா என்று சொல்லப்படுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கர்த்தருடைய வல்லமை பாதுகாத்தது. விலகனமானவர்களாக, சுகவீனப்பட்டவர்களாக, உலகம் சார்ந்தவராக இருக்கின்ற உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாப்பார். பயப்படாதீர்கள். எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். நான் எதற்காக பயப்பட வேண்டும்? இந்த என்னுடைய உள்ளத்தை அழிக்கக்கூடிய, என் உள்ளத்திலே இருக்கின்ற கர்த்தருடைய சிந்தனையை, கடவுளை பற்றிக் கொள்கின்ற ஞானத்தை, அறிவை, அவருடைய விசுவாசத்தை எவை அழிக்கிறதோ அதை குறித்து நான் பயப்பட வேண்டும். அப்படின்னு பார்த்தால் இதுக்கு முன்பதாக சொன்ன காரியத்தை குறித்து தான் நான் பயப்படணும். என் உள்ளத்துல என் அதிகாரத்தை குறித்து ஒரு வேலை பயம் இருந்தால் அதை குறித்து நான் பயப்படணும். ஏனென்றால் எனக்கு புகழும் அதிகாரமும் விசுவாசத்தை குறைத்துவிடும். ஆகவே நான் அந்த அதிகாரத்தை குறித்து, என் பதவியை குறித்து, என்னிடம் இருக்கின்ற பணத்தை குறித்து, என்னிடம் இருக்கின்ற உறவினர்களை குறித்து நான் பயப்பட வேண்டும். என் உள்ளத்தை குறித்து, என் ஆன்மாவை குறித்து, என் விசுவாசத்தை குறித்து நான் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அதை குறித்து பயப்பட வேண்டும். என்றால் அதெல்லாம் என்னை அழித்துவிடும், என் விசுவாசத்தை அழித்துவிடும், என் ஆண்டவரிடத்தில் என்னை நெருங்க விடாமல் அழித்துவிடும். ஆகவே அதை குறித்து நான் பயப்பட வேண்டும். ஏன் பயப்படக்கூடாது? என்ன இருக்கு? ஒரு உதாரணம் சொல்றாரு. 2 சிற்றலம் குருவிகளை குறித்து, நீங்கள் என்ன குருவி? அடைக்கலான் குருவி, சிட்டுக்குருவி. ஒரு இப்போதைக்கு நம்ம பகுதியில் அழிந்து வரக்கூடிய ஒரு இனம். ஒரு காலகட்டத்தில் சிட்டுக்குருவி என்ன பண்ணுவோம்? வருஷலா இந்த ஈவி லைனில் உட்காந்து வீட்டு மேலாம் உட்காந்துருக்கும் சிட்டுக்குருவி. எங்கன்னா சிட்டுக்குருவி பார்க்குறீங்களா? சிட்டுக்குருவி பார்க்குறீங்களா? எங்க சிட்டுக்குருவி? எங்க போச்சு சிட்டுக்குருவி? அழிந்து போயிட்டா அழிச்சிட்டோமா? அழிச்சிட்டோம். அழிந்து போகல, we are destroyed. எப்படி? செல்போன் கதிர்வீச்சு, அந்த கதிர்வீச்சு அலைகளின் வேகத்தை அந்த குருவிகளால் தாங்க முடியாது. அந்த சிட்டு குருவிகளை நாம் அழித்து விட்டோம். 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு, பைபிளில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது ஏன் சிட்டுக்குருவியை ஆண்டவருக்கு உதாரணமாக சொல்றாங்கன்னா, அந்த சிட்டுக்குருவி அற்பமா பார்க்கப்பட்டது. எருசலேம் ஆலயத்தில் 7 எளிய மக்கள் பாவ மன்னிப்பு
ஆண்டவருக்கு கடைசி ஸ்டேஜ் அதுதான். இந்த 2 குருவியை காணிக்கையா அவங்க செலுத்தலாம். அதனாலதான் ஆண்டவர் போய் ஆலயத்தை சுத்திகரிக்கிறப்போ இந்த புறாவிக்கிறவங்களை மட்டும் என்ன பண்ணாரு, இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். மற்றதான் என்ன பண்ணாரு, தூக்கி கவிழ்த்தார். ஏன்னா அது ஏழைகளுக்கு புரியும். அப்போ அந்த நீங்க யூதர்கள் அந்த புறா விற்கிறவங்க, அந்த புறா வாங்குறவங்க எல்லாம் பார்த்தா, சிட்டுக்குருவியை பார்த்தா ரொம்ப அற்பமா, ரொம்ப ஏளனமா, ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. ஒண்ணுமே நம்ம ரொம்ப வசதியானவங்கெல்லாம், ரொம்ப ஏழ்மையானவங்களை பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஒரு மாதிரி முக சொல்லிட்டோம்ல. நம்ம நல்ல ரேமன் ட்ரெஸ் போட்டிருப்போம், அயன் சொல்லி ஷர்ட் போட்டிருப்போம், சட்டை கிழிஞ்சி ஷேவ் பண்ணாம குளிக்காம ஒரு அருவருப்பா இருக்கு. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம முகம் சொல்லிப்போம் ஒரு மாதிரி. அந்த மாதிரி இந்த அடைக்கலம் குருவி இந்த உலகத்திலே ஒரு அற்பமான ஒரு சாதாரண ஒரு அற்பமான ஜந்துவாக பார்க்கப்பட்டது. அந்த குருவி ஒன்று கூட பிதாவுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. எதெல்லாம் அற்பமா பார்க்கறியோ, எதெல்லாம் அருவருப்பா பார்க்கறியோ, அது கூட கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீ ஏன் கவலைப்படுற? அதை விட மேலானவர்கள் நீங்கள் இல்லையா? அதை விட மேலானவர்கள். அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார், அவருடைய மூச்சு காற்றை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சிட்டுக்குருவியை விட அதையே கீழே விழுவது கூட ஆண்டவருடைய சித்தம். ஒரு வார்த்தை போட்டு இருக்கு, உங்களுடைய மலை முடிகளில் முதற்கொண்டு எண்ணப்பட்டு இருக்கிறது. அது அவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. அப்போ அவ்வளவு கேரிங்கா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவ்வளவு அக்கறையோடு முடிகள் உதிர்வதை கூட கணக்கிடுவார் என்றால் ஒரு மெட்டபோஸ். அவ்வளவு அக்கறையோடு, அவ்வளவு ஒரு தாய் உள்ளத்தோடு, எனக்கு எப்பொழுது என்னென்ன தேவை, எந்த நேரத்தில் எப்படி என்னை தூக்கி சுமக்க வேண்டும், எந்த நேரத்தில் என்னை நடக்க விட வேண்டும், எந்த நேரத்தில் என்னை ஓட விட வேண்டும், எந்த நேரத்தில் என்னை நீச்சல் பழக விட வேண்டும், எல்லாம் ஒரு தாயாக, தாய்க்கு மேலாக பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வருடம் முழுவதும் உள்ள கைகளிலே நம்மை தூக்கி ஏற்றி சுமந்து தாங்க போகின்றார் ஆண்டவர். ஒரு தாய்க்கு இந்த எந்த சீசன்ல என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எந்த நேரத்துல எது கொடுக்கணும். ஆப்பிள் நல்ல சத்துள்ள பொருள், நைட்ல ஆப்பிள் கொடுப்பாங்க, செமிக்காது, டைஜஸ்ட் ஆகாது, அதனால மார்னிங்ல தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு தாய்க்கு தன் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் பாதுகாக்க முடியும்னு தாய்க்கு தெரியுமோ, அதுபோல இந்த உலகத்தை படைத்த தாயாகிய கடவுளுக்கு உங்களையும் என்னையும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், இந்த வருகின்ற நாட்களிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து, இக்கட்டுகளிலிருந்து, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளிலிருந்து, ஸ்தம்பித்து போகின்ற நிலைகளிலிருந்து how to protect yourself ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவருடைய பாதுகாப்பை, அவருடைய பாதுகாப்பு அரணிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் நான் என்கிட்ட ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்கலையா, நீ இப்படி செஞ்சா நான் உன்னை பாதுகாக்க வரேன், இல்லைன்னா இல்லை. அப்பாட்ட கேட்பாங்க, அம்மாட்ட கேட்டா என்ன பண்ணிடுறது, அம்மா வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சுடுவாங்க அப்படின்னு தான் அப்பாக்களெல்லாம் அம்மா வந்து என்ன பண்ணிடுவாங்க, வில்லனை கொடுத்துருவாங்க. எல்லாரும் செய்யறதெல்லாம் அப்பா, ஆனால் என்ன பண்ண இல்லை அம்மாவும் செய்யறாங்க, பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பம்பாய். அப்போ என்ன பண்றது, அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஒழுங்கமைப்பு பண்ணுவாங்க இல்லையா. ஒரு தந்தை ஒரு ஒழுங்கமைப்பு பண்ணாங்க, எனக்கு பைக் வேணும், கார் வேணும், அப்படி என்ன பண்ணணும், இதை செஞ்சா நான் உனக்கு பைக் வாங்கி தரேன். ஒரு ஐயருடைய பையன் ஆலயத்திற்கு வராமல் இருந்தார். அவர் நிறைய என்ன பண்ணுவார், நல்லா இப்போ உள்ள ஸ்டைலாக பேர்டு வச்சுக்கிட்டு நல்லா முடி ஸ்டைலாக லென்த்தாக வச்சுக்கிட்டு சொன்னார். அப்போ அந்த ஆயர் சொன்னாரா, அப்படி ஐயரோட பையன் பண்ணி ஊழியக்கார பையன் நல்லா முடி வச்சுட்டு நல்லா பாப்பா ஷேவ்லாம் பண்ணிட்டு அப்படின்னா, இல்லை டாடி இது பேர்ட் வச்சுக்கிட்டு தான் இப்போ நல்ல ஸ்டைலு, நம்ம டாக்டர் மாதிரி நல்லா தாடி வச்சுக்கிட்டு தான் இப்போ நல்ல ஸ்டைலு, அதனால் அது கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டார். அவர் வந்து கேட்டாரா,
இப்போ எனக்கு ஒரு 2 வீலர் வேணும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா ஊழியக்காரோட பையன் நீ கோயிலுக்கு வர்றது இல்லை, அதனால நீ கோயிலுக்கு வா, நான் உனக்கு 2 வீலர் வாங்கி தரேன். சரி, அடுத்த வாரம் கோயிலுக்கு வந்தான். நான் தான் கோயிலுக்கு வந்துட்டேன், 2 வீலர் வாங்கி கொடுத்தான். கோயிலுக்கு என்ன பண்ணுறது, அவுட் ஸ்டாண்டிங் வெளியில் இருக்குது. நம்மளுக்கு ஒரு டீம் இருக்கு இல்லையா, என்ன சொன்னாலும் வெளியில் தான் இருப்பாங்க இல்லையா நம்ம டீமு, ஒரு டீமு. அது போல விஜய் உள்ள வந்துட்டாரு வரலையா கோயிலுக்கே வருது. சரி வாங்க, என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறது வெளியில தான் நிற்குது. அந்த மாதிரி ஒரு டீம் நம்மள்கிட்ட இருக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த ஐரோடைய பையனும் என்ன பண்ணாரா, வெளியில இருந்தாரா. அப்போ சொன்னாரா, அடுத்த வாரம் நீ என்ன பண்ணு, ஆலயத்துக்கு உள்ள வந்து உட்காரு, அப்போ நான் உனக்கு 2 வீலர் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த வாரமும் உள்ளாரே வந்து உட்காந்துட்டாரா. அப்பையும் போய் கேட்டாரா. அப்போதான் சொன்னாரா, நீ இந்த முடிய வெட்டுடா, உனக்கு 2 வீலர் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். அவரு அட்வான்ஸ்ல இப்போ உள்ள பசங்களா நம்ம எதனா பேசினாலும் பூமர் வாங்கி கிரிஞ்சு பண்ணிடுறாங்க. அதனால என்ன பண்ணுது, அவங்க இப்போ அட்வான்ஸா அவர் என்ன சொல்றாரு, வருஷா எல்லாமே தெரிஞ்சவங்க என்னால பண்ணுறது அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்றாரா, இல்லை முடி வெட்டுறதுல இப்போ ட்ரெண்டிங் கிடையாது, முடியெல்லாம் வெட்ட முடியாது, நீ ரொம்ப பூமர் ஆட்டம் பேசாதப்பா போப்பா அப்படின்ட்டு அட்வான்ஸாக ஒரு விஷயம் சொன்னாரா. என்ன நீ யாரை போதிக்கிறா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் முடி வெட்டிக்கிறாரா, அவர் முடிய நல்லா லென்த்தாக தான் வச்சிருக்கிறாரு. சரியா, அவர் நல்லா லென்த்தாக தான் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி நான் ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறேன். உள்ளே வந்தோடனே நம்மளை வெட்டலாம் தான்ப்பா நினச்சேன், உள்ளே வந்தோடனே அந்த காலம் எனக்கு வந்துட்டு, அதனால அவர் மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், முடி வச்சுட்டு தான் இருக்கலாம்னு இருக்கிறேன். ஒன்றும் பேச முடியல ஐயா. பாவம் இவரே என்ன பண்ணுறாரு, உடனே என்ன மாதிரி பண்ண உடனே இவரே என்ன பண்ணுறாரா, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு போய் 2 வீலர் கிடையாது. ஏன் போனாரா, ஆண்டவர் அது மாதிரிதான்ப்பா, எங்கே போனாலும் நடந்தே தான் போனாரு. நீங்க என்ன பண்ணிடுங்க, நடந்தே காலேஜுக்கு போப்பாட்டா. அப்போ ஒரு தந்தைக்கு இது செஞ்சா அது செய்யுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இல்லையா. விட்டு இருந்தால் கேட்டு பார்ப்போம், சிகாமணியா சொல்லிக்கிறாரு, காரங்கிட்டு கேட்டாரா தெரியல இல்லையாக்கா. ஓகே, அப்போ ஒரு தந்தை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன், செஞ்சிருவாங்க தந்தை. இருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் கொடுப்பாங்க இல்லையா. அது போல கடவுள் நம்மளுக்கு நான் இந்த வருடம் உன்னை பாதுகாக்கப்படுறேன், ஆனா நீ என்ன பண்ணணும், இப்படி நடந்துக்கணும், ஒரு ரெஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாரு. அதுதான் என்ன பழைய ஏற்பாடு எடுத்தீங்க, செகரியா 4 6-9 செருபாபேல். செகரியா செகரியாவும் ஆகாய தீர்க்கதரிசியும் ஒரே காலத்துல தீர்க்க தரிசனம் சொன்னவங்க. எப்பன்னா பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்து எருசலேம் ஆலயத்தை மீண்டுமாக கட்டி எழுப்பக்கூடிய பொறுப்பிலே இவர்கள் இருக்கிறார்கள். செருபாபேல் இத்தாவோடு செகரியாரு இத்தோன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இத்தோ அவருடைய பேரன். இவரும் செருபாபேலோட சேர்ந்து வந்து இவரும் ஆயரா குருவா இருந்திருப்பாரு, ஏன் இருந்திருப்பாரு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இவர்கள் மீண்டுமாக இடிந்து போன எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பக்கூடிய பணியிலே இருப்பவர்கள். நம்பிக்கை எழுந்திருக்கிறார்கள், ஆலயம் இல்லை ஆண்டவருக்கு, இவர் கட்டி எழுப்புவதற்கு ஆலயம் இல்லை, அடிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பயங்கள் அச்சம் இருக்கிறது. அப்போ செருபாபேலுக்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செகரியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களுக்கு நினைவூட்டுகின்ற தீர்க்கதரிசன வார்த்தை. இப்போ இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே தன்னை தான் நம்புவாங்க. எகிப்திலேருந்து ஆட்சி வந்து கானான் தேசத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. பக்கத்தில் என்ன பண்ணுது, பாகால் சாமியை கும்பிட்டாங்கன்னா நிறையா மழை பெஞ்சுது, அவங்களுக்கு பாகால் சாமியை கும்பிட்டாங்கன்னா விளைச்சல் நிறையா வந்தது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பாகாலை போய் வழிபட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக என்னன்னா அந்த கானான் தேசம் பயிர் விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எடுத்தோன்னே என்ன பண்ண முடியும், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் விவசாயமே பண்ண முடியாது. பண்ணாத நிலத்தை எடுத்தோம் போய் விவசாயம் பண்ண என்ன பண்ணும், நல்ல மகசூல் வருமா, ஈல்டு வருமா, வராது. அது 2 வருஷம் 3 வருஷம் என்ன பண்ணணும், உழுது அதை பண்படுத்தணும், அந்த விளைச்சலுக்கு ஏற்ற நிலமாக அதை மாற்றணும், கரடாக இருக்கும். அதை தான் இங்கே செய்ய வேண்டியது. பாலைவனம் பாலைவனம் விளைச்சலுக்கு ஏற்ற நிலம் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வந்து பாகால சாமியை கொடுத்ததுனால விவசாயம் நிறையா வந்ததோ இந்த நினைச்சதான் பண்ணாங்க, விளைச்சல் நிறையா வந்ததுன்னு அங்கே ஓடிட்டாங்க. இப்படியே தான் தொடர்ந்து பண்ணுவாங்க. அப்போ தன்னையும் தன்னுடைய பலத்தையும்
தன்னுடைய அறிவையும் தன்னுடைய ஆற்றலையும் நம்பி இருந்தார்கள். அதனாலதான் அடிமை வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்க இஸ்ரேல் மக்கள். அப்ப அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய ஆற்றலாலும் அல்ல. படிங்க 6வது வசனம். உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. அப்போ இந்த வருடம் முழுவதும் கடவுள் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கிற காசு பணத்தினால அல்ல, என்னிடம் இருக்கிற அதிகாரத்தினால அல்ல, என்கிட்ட இருக்கிற சொந்த பந்தத்தினால அல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய ஈவினாலே, ஆண்டவருடைய இரக்கத்தினாலே மட்டும்தான் ஆண்டவர் இந்த வருடத்திலே கடவுள் நம்மை பாதுகாக்க முடியும். அதான் செல்வாவேலுக்கு செல்வாவேல் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார், நீங்கள் போய் அங்கே ஆலயம் கட்ட முடியும் என்றால் நீங்க உங்களாலே, உங்களுடைய பலத்தினாலே, உங்களுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபையினாலே, கடவுளுடைய ஆவியினாலே மட்டும்தான் மீண்டுமாக அங்கே ஆலயம் கட்டி எழுப்ப முடியும் என்று ஆணைத்தரமாக செல்வாவேல் வழியாக ஆண்டவர் இவர்களுக்கு சொன்னார். இதுதான் இந்த புதிய வருடத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அப்போ இந்த 2026ஆம் வருடம் நமக்கு சமாதானத்தின் வருடமாக, அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்த வருடமாக, அவருடைய பாதுகாப்பு நிறைந்த வருடமாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்னை நம்பி அல்ல, என்னுடைய பலத்தை நம்பி அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தை நம்பி அல்ல, என்னிடம் இருக்கின்ற ஆஸ்தியையும் அதிகாரத்தையும் மக்களையும் நம்பி உறவுகளையும் நம்பி அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் மட்டுமே, அவருடைய கிருபையினால் மட்டுமே நடக்கும். அவருடைய ஆவியினால் மட்டுமே, அவருடைய பலத்தினால் மட்டுமே என்னை பாதுகாக்க முடியும் என்று பழைய ஏற்பாடு பகுதி நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த வருடம் முழுவதும் கடவுள் நமக்கு 9வது வசனம் படிங்க. அவன் கைகளை மிதித்து தீர்ப்போம். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். கடந்த வருடம் முழுவதும் எனக்கு நடந்த நன்மைகள் யாவும் என்னுடையது என்று நான் எண்ணிக்கொள்ளக் கூடாது. கர்த்தருடைய கைகளின் பிரயாசத்தினாலே எனக்கு கடந்த ஆண்டு முழுவதும் அவருடைய நன்மைகளினாலே என் வாழ்வை முடிசூட்டியிருந்தார். ஆகவே இந்த வருடம் முழுவதும் நடக்க இருக்கின்ற சகலவிதமான நன்மைகளும் கடவுளுடைய கரங்களினாலே வருகிறது. பூரணமான யாவும் கரத்திலிருந்து வருகிறது. அப்போ பூரணமான நன்மைகள் யாவும் கடவுளிடமிருந்து வருகிறது. இந்த வருடம் முழுவதும் கடவுளுடைய கரங்களையும் கடவுளுடைய கிருபையையும் நம்பி மட்டுமே நாம் வாழ வேண்டும். அப்போ கடவுளுடைய நம்பிக்கையிலே, கடவுளுடைய பலத்திலே நான் நம்பி, என்னுடைய பலத்தை நான் விடுத்து கடவுளுடைய பலத்தை நம்பி நான் வாழ்வேன் என்றால் இந்த வருடம் முழுவதும் கடவுள் அவருடைய பாதுகாப்பினாலே அவருடைய சட்டைகளின் மறைகளை வைத்து என்னை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் என்று பழைய ஏற்பாடு பகுதி நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக படிக்க கேட்ட நிருப பகுதி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள். இந்த 13வது வசனம் படிங்க. இல்ல 12வது வசனம் படிங்க. பிரியமானவர்களே, அன்புக்குரிய திருச்சபை பிள்ளைகளே, பரமக்குடி குருசேகரத்தின் பிள்ளைகளே, உங்களை சோதிக்கப்படும் பொழுது ஏதோ எதிர்பார விதமாக நடந்துவிட்டது என்று நீங்க என்ன பண்ணக்கூடாது, வியப்படையாதீர்கள். ஏதோ unfortunately I have met some accident, I have met some temptation. நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீர்கள், வியப்படையாதீர்கள். ஆண்டவருக்காக நீங்கள் துன்பப்பட வேண்டும். ஆண்டவருக்காக துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள். இப்ப போன வாரம் தலைப்பணி யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வாழ்வதற்கு நீங்கள் பொருத்தமானா, அவர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை சுமந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றால் அவருக்காக துன்பப்பட வேண்டும். அவர் கிறிஸ்தவராக, உண்மையான கிறிஸ்தவராக நாம் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்காக துன்பப்பட வேண்டும். நீதியின் பொருட்டு துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள்.
அப்ப வாக்கியவான்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அவருக்காக துன்பப்பட வேண்டும். நீங்க பயப்படாதீர்கள். ஏதோ தானா நடந்துட்டு எதிர்பாராத விதமா நடந்துட்டு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, வியந்து மலைத்து போய் நின்று விடாதீர்கள். கடவுள் உங்களை சோதிக்கும் பொருட்டு, கடவுளுக்காக நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் உங்கள் துன்பத்திலே மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்தது படிங்க. என்னுடைய அண்ணனோ என்னுடைய தம்பியோ என்னுடைய சகோதர சகோதரியோ என் பெற்றோரோ என் உறவினர்களோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது, எல்லாம் ஒரு துன்பத்துல எல்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுறாங்க. நான் என்ன பண்றேன், அவங்க கூடவே போய் இருந்து தங்கி கிறிஸ்மஸ் நைட்டு சர்வீஸ் லேட் ஆகிட்டு 1 மணி நேரம், ஒரு ஆள் மட்டும் காணும். நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம். 1 மணி நேரம் ஒரு நபர் வரல, 1 மணி நேரம் ஒரு நபர் வரல. அந்த 1 மணி நேரத்தினால சர்வீஸ் ஃபுல்லாக லேட் ஆகிடுது. எங்கே சார் போயிட்டு வந்தீங்கன்னு கடுமையாக திட்டுறேன். ஐயா, ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறேன், நான் ஒரு வேளை போகலன்னா அவங்க இறந்து இருப்பாங்க. அந்த ஒரு நபர் சொல்கிறார். அப்போ அந்த அந்த உயிர் பிழைத்த நபர் அந்த மனுஷரை எவ்வளவு நினைப்பாங்க, எவ்வளவு அந்த குடும்பம் அவங்களை எவ்வளவு நினைச்சு பார்ப்பாங்க. அந்த குடும்பம் அந்த நபரோடு அந்த நபருக்கு உயிருள்ள வரைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி பார்ப்பாங்க இல்லையா? சாதா மனுஷங்க இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போறவங்க, அவங்க எவ்வளவு அவங்களுக்காக துன்பப்படுறப்போ அத்தனை நினைச்சு பார்க்கிறப்போ சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவருடைய பாடுகளுக்கு நீங்களும் நானும் பங்காளியா இருக்கிறப்போ அவன் ஆண்டவரை எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வார் நினைச்சு பாருங்க. கர்த்தருக்காக இவ்வளவு அற்புதமான வசனம் பேதுரு சொல்றாரு, கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என்று கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். அதை எண்ணி சமாதானத்திற்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, சத்தியத்திற்காக, திருச்சபை வளர்ச்சிக்காக, ஏழை எளிய மக்களுடைய பாடுகளுக்காக, வியாதியில் இருப்பவர்களை விசாரிப்பவர்களுக்காக, அடிப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக, சமத்துவத்தை உருவாக்குவதற்காக நீங்கள் படுகின்ற பாடுகளும் துன்பங்களையும் எண்ணி ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கிறார். வேற யாரும் இல்லை. யார் திட்டு வாங்கியிருப்பாங்க? செக்ரட்டரி சார். அப்போ கடவுளுடைய துன்பங்களிலே, அவருடைய இக்கட்டுகளிலே, இன்னல்களிலே நாம் யாரெல்லாம் பாடுபடுகிறோமோ அந்த பாடுகளையும் வேதனைகளையும் கொடுத்து கர்த்தர் எண்ணி ஆனந்த மகிழ்ச்சி ஆகிறார். அற்புதமான வார்த்தை. அடுத்தது படிங்க, 14வது வசனம் படிங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நெருக்கப்பட்டால், இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு உண்மையான கிறிஸ்தவராக நான் வாழும் பொழுது நீங்கள் நெருக்கப்பட்டால், நீங்கள் பாடுபட்டால், நீங்கள் வேதனைப்பட்டால், நீங்கள் துக்கப்பட்டால், நீங்கள் பிரச்சனைகளை சவால்களை சந்தித்தால் யாருடைய ஆவியார் மேல இருக்கும்? கர்த்தருடைய ஆவியார் மேல இருக்கும். அவங்கதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. எல்லாம் இங்கே போட்டவங்க மட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அல்ல, எல்லாம் இங்கே போட்டவங்க எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அல்ல. நீங்கள் கிறிஸ்துவினால் யாரெல்லாம் நிந்திக்கப்பட்டீர்களோ, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து யாரெல்லாம் துன்பங்களையும் பாடுகளையும் நீங்கள் அனுபவித்தீர்களோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இருக்கும். அவர்களெல்லாம் அனாயிண்டட் பர்சன் பீப்பிள், அவர்களெல்லாம் கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இருக்கின்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 15வது வசனம் ரொம்ப அதிகமா சொல்லுது. கொஞ்சம் அவங்க பேர் கொஞ்சம் காரணமா சொல்றாரு. 15வது வசனத்தை படிங்க. ரொம்ப சாதாரண விஷயத்த ரொம்ப பெரிய விஷயத்தோட இணைச்சு பேசுறாரு. அப்ப நமக்கு அப்ப அது எவ்வளவு அதிகமான விஷயங்கிறது தெரியுது. 15 ஆனால் நீங்கள் கொலை செய்யாமலோ, அடுத்தது திருடாமலோ,
என்னென்னாலும் பண்ணக்கூடாது, ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும்னா கொலை செய்யக்கூடாது, பண்ணுறது இல்லை, திருடக்கூடாது, பண்ணுறது இல்லை, வீட்டுக்காரர் பாக்கெட்டில் உள்ள பணத்தை மட்டும் தான் எடுக்கிறேன், மற்றபடி நான் ஒன்றும் எடுக்கிறது இல்லை, அப்பா பாக்கெட்டில் மட்டும்தான் என்ன பண்ணுறேன் எடுத்துடுறேன். எப்படி எடுத்துட்டு அதுவும் 4,500 இருந்தால் ஒரு 500 மட்டும் எடுத்துட்டு மீதி 3,500 அப்படியே வச்சிருக்குது. ஐயா டேடியா நீங்கள் 3 தான் வச்சிங்க அப்படின்றது நம்ம பாவம். அவர் என்ன பண்ணுறது, ஒருவேளை நான் 3 தான் வச்சணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஐயோ சிரிக்கிறாங்க, தெரியல நினைக்கிறோமா நான் தெரியல. இப்படி அப்போ திருடராகவோ கொலை செய்பவராகவோ இருக்கக்கூடாது. இதுக்கு ஈக்குவலா ஒரு வார்த்தை, தீமை செய்யாம கொடுமை செய்யாம இருக்கக்கூடாது. இதுக்கு ஈக்குவலா ஒரு வார்த்தை போடுறாரு, என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்க காரியத்துல என்ன பண்ணாத, நீங்க தலையிடாத. மேக்சிமம் நம்ம செய்யறோம், செய்யறது இல்லை, என்ன பண்றது இல்லை, என்ன நான் பர்ஃபெக்ட்னு காமிச்சு இல்ல நான் செய்யறதுதான் சரியா இருக்கணும் காமிச்சுக்கணும். என்ன இல்ல என்ன நான் செஞ்சா மட்டும்தான் சரியா இருக்கும் செய்யுது. இது நம்ம உதாரணம் வெளியில போகலாம், நீங்க நம்ம சர்ச்சிலே யோசிச்சு பாருங்க, அப்பதான் வெளியில சொன்னா பிரச்சனை ஆயிடும், நமக்குள்ள சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்லாம போயிடும். ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பொறுப்புகளை ஒரு 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, 4 பேருக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த 4த்துலயும் ஒரு ஆள் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் நாம என்ன பண்ணணும், தலைமையா இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் சொல்றது தான் நடக்கணும். நம்ம ஏன் நீங்க அதெல்லாம் தலையிறீங்க நம்ம கேட்டா, ஏன் அதெல்லாம் தலையிறீங்க கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இல்லையா சரியா பண்ணணும்ல, ரொம்ப அக்கறையா இல்ல. இது எல்லா இடத்துலையும் நடக்கும், இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நடக்கும், எல்லா சூழலையும் நடக்கும், நாட் ஓன்லி சர்ச்சு ஸ்கூல்லையும் நடக்கும், நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் நடக்கும். இதெல்லாம் ஒரு பேங்க்ல போய் பார்க்கலாம், ஒரு நபர் மட்டும் நடந்துகிட்டே இருப்பார், இங்க போவார் அங்க வருவார், அங்க போவார் இங்க வருவார், அவராலதான் எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி. ஆக்சுவலா அவர் மட்டும் தான் அந்த பேங்க்ல வேலை செய்யறதா இருக்கும். இந்த எல்லா இடத்துலையும் போய் தலையிடுறாங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலா அவங்க வேலை செய்யறதா இருக்கும். சைக்கலாஜிக்கல் அதுதான் சரியா, ஹியூமன் ரிசோர்ஸ் படிச்சது இல்லையா, அதனால இதெல்லாம் தெரியும். வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனா என்னன்னா எல்லா வேலையும் தெரியும், போய் தலையிடு. இதுக்கு எவ்வளவு வேதனை ரொம்ப பாதிக்கப்பட்டு பார்ப்பட இதுல அவர் எதோட போய் ஜாயின் பண்றாரு, கொலை செய்யாத, திருடாத, தீமை செய்யாத, பிற காலயத்துல தலையிடாத, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அவருப்பா. அப்பல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு, அப்பல இருந்து சர்ச்சில் இந்த பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணுவாங்க இந்த எல்டர்ஸ் எல்லாம் பெரியவங்கள, நான் எனக்கு குறை சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் அதெல்லாம் கிடையாது, தப்பிச்சுக்கணும். நம்ம சர்ச்சில் அதெல்லாம் இல்லை. பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, மானிட்டர் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த சின்ன பசங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ நாங்கள் ஒரு யூத் மீட்டிங் நடத்துவோம், அவங்க வந்து எங்கள்கிட்ட எதெல்லாம் கேட்பாங்க, இல்லை இல்லை அது உங்க வேலை நீங்களே செஞ்சீங்க, ஐயா இது இல்லை இல்லை இதுவும் உங்க வேலை இது நீங்களே செஞ்சீங்க. ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சாதான் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மறைமுகமா என்ன பண்றோம், அவங்க வேலையை நம்ம செஞ்சுக்கிறோம், நம்ம பெருமை பாராட்டுறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எந்த வேலையும் கற்றுக் கொடுக்காம அவங்களுடைய ரிசோர்ஸ் என்ன பண்றோம், நம்ம டாமினேட் பண்றோம், அவங்களுடைய ரிசோர்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். அவங்க ரிசோர்ஸை நம்ம டெவலப்பிங் பண்ண முடியாம அவங்க வளர்த்து கொள்ளாத அளவுக்கு நம்ம அவங்களை என்ன பண்றோம், அப்ரெஸ் பண்றோம். பேதுரு அதில் பாதிக்கப்பட்டு அதை எழுதுறாரு, பிறர் காரியங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, தலையிடாதீங்க. அப்ப நீ தான் மத்தவங்க வேலையில பாக்குறீங்க, நான் ஏன் உன் வேலையை பார்க்கணும், நீ அவனை பாதுகாத்துக்க போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நம்ம என்ன சரியா. அதனால பிறர் காரியத்துல தலையிடாதீங்க அப்படிங்கிறார். அடுத்தது நான் பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவராய் வாழ்கின்ற வாழ்க்கை வாழும்பொழுது ஒரு சில அலுவலகத்துல உண்மையை பேசினா என்ன ஆகும், வைக்கப்பட வேண்டிய சூழலா. நான் கிறிஸ்தவன்,
என் திருமலை வார்த்தையின்படி நான் சத்தியத்தின்படி தான் இந்த பணியை செய்வேன். இருக்க முடியுமா? ஒரு சில இடத்துல இருக்க முடியாது. முக்கிய தலையை முடிய வேண்டும். நீதியின் பொருட்கள் கர்த்தருடைய ஆவி அவர்கள் மீது தங்கியிருக்கும். வெட்கப்படுவதாக இருந்தால் பரவாயில்லை. இத்தரையில் உங்கள் மீதாய் எந்த துயர்கள் நாட்டுவேனே, எந்த துன்பங்களின் வழியாக இன்னும் அதிகமாய் உன்னை கிட்டி சேர்வேனே. பாட்டு தேவனை நான் முதலை. இந்த பூமியில ஆண்டவருக்கென்று நான் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் இன்றைய துன்பத்தின் வழியாகத்தான் நான் கட்டுவேன். ஏனென்றால் எனக்கு துன்பம் அதிகமாக வரும்பொழுதுதான் நான் அவரை இன்னும் அதிகமாக நெருங்கி சேருவேன். அடிக்கடி நான் போய் மருத்துவரை பார்க்கிறேன். எனக்கு என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு. இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? போய் ஐ எம் சீக்கிங் டு டாக்டர். அப்போ எனக்கு பாடுகள் வேதனைகள் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? கடவுளை தேடணும். இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? தேட மாட்டேன். எனக்கு 2025 நம்மளை மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா, வேற யாரும் ஆசீர்வதிக்கலையா? ஏன் ஒரு சில நபர் தான் மட்டும் நன்றி தெரிவிக்கிறாங்க? ஏன் இல்லை? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுட்டாரு. எனக்கு உடல் நல்லா இருக்கு, பலனா இருக்கு, எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு சுகவீனம் இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை, எல்லாமே இருக்கு. Then why I am seeking to God? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்தவராக நீ அவமானப்படுகிறாயா, நீ கஷ்டப்படுகிறாயா, ஏளனப்படுகிறார்களா, உன்னை பார்த்து ஏளனப்படுகிறார்களா, படு. நீதி பொறுத்து துக்கப்படுகிறவர்கள் அவமானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். கடைசியாக 19வது வசனத்தை படிக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த வருடம் முழுவதும் கடவுள் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இது மட்டும் இருந்தா போதாது. அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா எல்லாவற்றையும் கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்படைத்துவிட்டு அந்த கடவுளுடைய சித்தத்தின்படி அந்த நம்பிக்கையிலே நீங்கள் நான் வாழ்க்கையை இந்த வருடம் முழுவதும் வாழ வேண்டும். எல்லாத்தையும் நடக்க போறதுக்கு தான் கடவுளுடைய சித்தம். நடந்ததுக்கு கடவுளுடைய சித்தம் சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தது ஹாஸ்பிட்டல் வருது, நம்ம வேகமாக போய் இந்த டேர்னிங்கில் போய் நான் நின்று தான் போகணும். இப்படி போய் நான் ரைட் எடுக்கணும்னா நான் நின்று தான் போகணும். நான் இங்கேயே ஒரு 60 போய் திரும்புகிறேன், அப்போ நான் விழுறேன். அது கடவுளுடைய சித்தமா? என்னுடைய திரும்புது. அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணக்கூடாது? நடந்து முடிந்த காரியத்துக்கு கடவுளுடைய சித்தம் சொல்லக்கூடாது. 300 சுகர், எனக்கு 250 ப்ரெஷரு, நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன், எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அது கடவுளுடைய சித்தமா? என்னுடைய வாய் கொழுப்பு. சரியா? எல்லாம் நம்மளுடைய சித்தம். என்ன பண்றது? அது இல்லை, அது விசுவாசம் இல்லை. கடவுளுடைய சித்த விசுவாசம். என்னுடைய தவறுகளினாலும் விருதுகளாலும் நடப்பது அது கடவுளுடைய சித்தம். நம்மளுக்கு விசுவாசம் இல்லை, அது அவிசுவாசம். அப்படியே இந்த 2026ஆம் வருடம் முழுவதும், இந்த வருகிற நாட்கள் முழுவதும் எல்லாவற்றையும் நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து அதன்படி நாம் செயல்படுகின்ற வாழ்க்கை வாழ்பொழுது கர்த்தர் வருகிற நாட்களிலே என்னை முழுவதுமாக பாதுகாக்கப் போகிறார். அவருடைய சித்தத்திற்கு இல்லாமல் நான் ஒரு காரியத்தை செய்து எனக்கு எண்ணமாயிட்டா அது கடவுளுடைய சித்தம் அல்ல. அப்போ என்னுடைய செயல்கள் முழுவதும் அவருக்கு ஒப்புவித்து கடவுள் வழிநடத்துவார் என்று அவருடைய நம்பிக்கைக்கு நீங்களும் நானும் விட்டுவிட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கடவுள் நம்ம மிகுந்த நம்பிக்கையோடு நம்மை பாதுகாக்கிறார். என்னுடைய பலத்தை நம்பாமல் அவருடைய பலத்தை நம்பினால் அவர் என்னை பாதுகாக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு நிறுவ பகுதியில் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, கடவுளுடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்தால் அவர் என்னை பாதுகாக்கப் போகிறார். நிறைவாக படிக்கின்ற நற்செய்தி பகுதி சுருக்கமாக பார்க்க முடியுமா? மத்தேயு 2:13-23 எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். தேவதூதர்கள் எப்படி ஆண்டவரை எப்படி பாதுகாக்கிறார், குழந்தையை ஆண்டவர் இயேசு என்ற குழந்தையை எவ்வாறு பாதுகாக்கிறார். ஏனென்றால் நான் போன வாரம் சொன்னேன், 1ஆம் தேதி சொன்னேன், அப்போஸ்தலர் 4:12 பூமியிலே மனுஷர்களிடையே இந்த மனுஷனை இந்த பெயரால் இன்றி வேறு ஒரு பெயரால் இந்த உலகத்திற்கு மீட்பு கிடையாது. அப்போ இந்த மனிதர் வழியாக தான் மீட்பு கிடைக்கப் போகிறது. அப்போ நீங்க
பழைய படத்துலலாம் பார்த்துருக்கீங்க. ஒரு ஒரு பெரிய கூட்டம் அடிமை வாழ்க்கையாக இருக்கும். அதுலேருந்து ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆவார். அந்த ஹீரோ குழந்தையை எப்படி பாதுகாப்பாங்க? பழைய இந்த ஆங்கில படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த ஹீரோவை என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சுப்ரீம் ஹீரோவாக இருக்கும், சுப்ரீம் அத்தாரிட்டியாக சுப்ரீமாக இருக்கும். அதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி 10 பேர் 15 பேர் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த குழந்தைய பாதுகாப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை தான் ஹீரோவாக வரப்போகுது, அந்த குழந்தை வழியாக தான் மீட்பு வரப்போகுது, அந்த குழந்தை வழியாக தான் அந்த இடத்துக்கு விடுதலை வரப்போகுது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதுகாக்கிற ஹீரோவுக்கு அத்தனை பாதுகாப்பு. இந்த உலகத்தை மீட்க வந்த ஹீரோ, இந்த உலகத்தையே மீட்க வந்த, இதுவரைக்கும் மீட்டு கொண்டு இருக்கின்ற மேசியாவின் ஹீரோ எப்படி பாதுகாக்கணும் ஆண்டவர் நினைச்சு பார்க்கணும். இந்த குழந்தைகளை செத்தது கூட கடவுளுடைய சித்தம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு தான் வல்லமை இருக்க, ஏன் இந்த குழந்தைய கொலை செஞ்சாங்க? ராஜா பண்ண தவறு, அவனுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது. நாங்கள் ஆடணும், நம்ம செய்வோம் இல்லையா? கிறிஸ்தவ நம்ம பதவியை பாதுகாப்பு எவ்வளவு சிரமம். பதவியில இருந்துட்டா நீங்க அனைவருக்கும் தெரியும், அதிகாரமும் புகழும் இதை விட ஒரு பெரிய போதை உலகத்தில் எதுவும் இல்லை. பதவி அதிகாரத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். அது பதவியை வந்து பொறுப்பாக நினைச்சிட்டா அது ஒரு பெருசா தெரியாது. நல்லது சாதாரணமா இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. நீங்க உதாரணத்துக்கு பழைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. இப்போ வார்டு கவுன்சிலரை நீங்க நினைச்சு பாருங்க, ஐயா தள்ளு தள்ளு அப்படிங்கிறது தான் இப்போலாம். நான் என்ன சேர்த்துதான் சொல்றேன், ஏன்னா இவர் மட்டும் நான் சும்மாவா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சாதாரண அப்போ அந்த அதிகார போதை, அது மாதை விட மிகப்பெரிய போதை அதிகார புகழ் பதவி போதை. அப்போ அந்த பதவியை தக்க வைப்பதற்காக ஒரு அரசு வந்துவிட்டான், பிறந்துட்டான்னு சொல்லிட்டான் ஞானி. அப்ப என்ன பண்ணணும்? அதை வெட்டி கொண்டுட்டா நமக்கு எதிரியே இல்லை. எனக்கு பிறகு நான் என் பிள்ளை என் பேர பிள்ளை தான் ஆளப்போது தவிர இன்னும் ஒரு இனம் தான் அது வராது. இப்ப என்ன பண்ணிடணும்? ஒரு மரம் முளைக்கிறப்ப பிடிக்க வேண்டாதான். சின்ன வயசு சொல்லுவாங்க இல்லையா, கையால் பிடிக்க எடுத்து விட்டு ஏன் கோடாலி தெரிவிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சின்ன வயசுல அதை என்ன பண்ணணும்? கிள்ளி எரிஞ்சுக்கணும்ட்டு இந்த எங்க பார்த்தாலும் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தேடி 2 அதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தேடலாம். கடவுள் எப்படிலாம் பாருங்க, இங்கேருந்து எகிப்திலேருந்து கலிலியோ, கலிலிருந்து இஸ்ரவேல், அப்படியே கொஞ்சம் அப்படியே டிராவல் பண்ணி பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணிருக்காங்க? குழந்தைய டக்குன்னு 33 வயசு ஆக வச்சிருக்கலாம், நேரடியாக 30 வயசு மனுஷனாவே பிறக்க வச்சிருக்கலாம், இல்லை நேரடியாக அவருக்கு வராமையா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த பாடுகளையும் துன்பங்களையும் அவனே அனுபவித்து இந்த பாடுகளிலே ஆண்டவர் தன்னின் மகனை எவ்வாறு பாதுகாக்கிறார் இந்த உலகம் பிள்ளைகளை கொடுத்து. அப்போ அவ்வளவு சர்வ வல்லமை பொருந்திய அந்த குழந்தையை பாதுகாக்க ஆண்டவர் இந்த 2026ஆம் வருடம் முழுவதும் நம்ம எவ்வாறு பாதுகாக்க போகிறோம்? நம்மை எல்லா வளமும் இருக்கு, எல்லா பராக்கிரமும் இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட குழந்தை மேசியா, உலகத்தின் அரசர், அவரை பாதுகாக்க அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் பலவீனமாக அற்பமாக பலத்தின் மனிதனின் ஆயுள் நாட்கள் 70 ஆண்டுகள், பலத்தின் முடியோ 80 ஆண்டுகள். அவ்வளவுதான் நம்ம வாழ போறோம், அவ்வளவுதான் நமக்கு. இந்த அற்ப ஆயுள் நிறைந்த இந்த உலக பற்றுடைய அழிந்து போகின்ற சதையுடைய துர்நாற்றம் வீசுகின்ற இந்த உடலுடைய மனிதரை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இந்த வருடத்தில் அவ்வளவு உள்ள கைகளிலே தாங்கி சுமந்து செல்கிறார். அவ்வளவு பாதுகாப்போடு இந்த வருடத்தை நமக்கு ஆசீர்வதித்து வருகிறார். கடந்த வருடம் முழுவதும் பாதுகாப்பது கர்த்தர் இந்த வருடத்திலே சமாதானத்தோடு ஆசீர்வாதங்களோடு அவருடைய அனுகிரகங்களோடு நம்மை பாதுகாக்கப் போகிறார். நம்முடைய பலத்தை நம்பாமல் அவருடைய பலத்தையும் அவருடைய கிருபையையும் நம்பி நான் வாழ்ந்தால் ஆண்டவரையும் பாதுகாக்கப் போகிறார். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்தால் கடவுள்
என்னை பாதுகாக்க போகிறார். என்னுடைய வழிகாட்டுதலின்படி அல்ல, கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி யோசேப்பு வாழ்ந்தது போல நீங்களும் நானும் வாழ்ந்தால் கடவுள் என்னை இந்த வருடத்திலே பாதுகாக்கப் போகிறார். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை இறை உறவுகளே, கடவுள் நம்மோடு வாழப் போகிறார். கடவுள் இந்த வருடம் முழுவதும் அவருடைய சட்டைகளை மறைகளை வைத்து அவருடைய பராக்கிரம கரங்களினாலே வழிநடத்தி உங்களையும் என்னை பாதுகாக்கப் போகிறார். அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய பலத்தை நம்புவோம். அவருடைய சித்தத்திற்கு நம்மை உட்படுத்துவோம். அவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் வாழ்வோம். கடவுள் 2026 வருடம் முழுவதும் நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து காப்பார்கள். ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதத்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே நீதியின் பொருட்டு நாங்கள் துன்பப்படும் பொழுது, உடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாங்கள் வாழும் பொழுது, உடைய திருவிழா திட்டத்தின்படி நாங்கள் வாழும்போது, உடைய கிருபையினாலே, உடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் வாழும்பொழுது, உடைய ஆலோசனைகளினாலே 2026 வருடம் முழுவதும் எங்களை பாதுகாக்கப்பட்டு அங்கேயோடு நாங்கள் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த 2026 வருடம் முழுவதும் எங்களை உடைய சட்டைகளை மறைவில் வைத்து ஆசீர்வதித்து பாதுகாக்கிறது. விலங்கினங்கள், சிறுவனங்கள் ஒருவாதையும் எங்கள் பிள்ளைகளுடைய கூடாரத்தை அடைவிடாமல் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செய்கின்றோம். சிறியவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், பலவீனமானவர்கள் என எல்லோரும் இந்த திறமையை நடத்துகிறோம். நிலதாமை பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தாயும் நன்றிமான கடவுளே, ஆமென். நம்முடைய காணிக்கைகளை படைக்கும் மூலமாக அனைவரும் எழுந்து 132வது ஞானப்பாடலை பாடுவோம். தேவரீரை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்பதற்கு உமது ஆவியை அளித்து பலத்தாரம் கர்த்தரே, உமது அன்பு மட்டில்லாதது, மனோவாக்குக்கும் எட்டாதது, உமக்காயந்தரம் கர்த்தரே. சங்கீதம் ஞானப்பாடல் 132 அனைவரும் எழுந்து Yeah.
அளிக்கப்பட்ட காணிக்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். நிறைவிலே கடைசி வழியை பாடுவோம். பூரணமான நன்மைகள் யாவும் பரத்திலிருந்து வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே நிறைவையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் தந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வை ஆசீர்வாதத்தினால் வழிநடத்துகின்ற எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உடைய வாழ்வை நீர் கொடுத்த சகலவிதமான ஆசீர்வாதங்களில் இருந்து எங்களால் ஏற்கப்பட்டு ஒரு பகுதியதோ உங்களுடைய சுதந்திரை காணிக்கை நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, படைத்த காணிக்கையை நீர் அங்கீகரியும். படைத்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் உம்முடைய கருணையினாலே தொட்டு ஆசீர்வதியும். காணிக்கையோடு சேர்த்து உயிருள்ள வழியாக எங்களையே உங்களுடைய சுமத்தில் கிடைக்கிறோம். ஏற்றுக்கொள்ள பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்டோம். தாங்கள் பாவம் செய்வதற்காக வருந்தி மனமாற்றம் அடைகிற விசுவாசிகளுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவினருக்கும் அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் தாம் வாக்களித்தபடி நினைக்கிறார். அப்படி வருந்தாமலும் மனமாற்றம் அடையாமலும் பாவத்திலும் அவிசுவாசத்திலும் நிலைத்திருப்பவர்களுக்கோ கடவுள் அவர்களுடைய பாவங்களை மன்னியாமல் அவற்றை அவர்கள் மீது சுமத்துகிறார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் கடவுள் முன்னிலையில் உங்களை தாழ்த்தி நீங்கள் பாவம் செய்ததற்காக வருந்தி விசுவாசமுள்ள இருதயத்தோடு உங்கள் பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்யுங்கள். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நாங்கள் கடவுள் தீவாயாகிய பாவங்களுக்கு நீங்கள் அனைவரும் இடத்தை வந்து எடுத்துக்கொள்கிறது. நான் பாவிதானாலும் நீர் மாசற்ற தாம் சேர்ந்தே நீர் வாயென்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே நான் பாவிதான் என் நெஞ்சிலே காராய் பிடித்து கேட்டேனே என் காராய் நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன்.
நான் பாவிதான் மெய்யாயினும் சீர்நேர்மை செல்வம் மோட்சமும் அடைவதற்கு உம்மிடம் என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் இறங்குவீர் அனைத்து காத்து ரட்சிப்பீர் அருளாம் செல்வம் அளிப்பீர். கர்த்தரை துதியுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. வல்லமையுள்ள பிதாவே, தேவரீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு எங்களுக்கு ஆறுதலும் பாக்கியமும் உண்டாக இந்த பரிசுத்த விருந்தை பெற்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இனிமையிலே உம்மை நினைவுகூரும்படி இந்த நற்கருணை விருந்தில் பங்கு கொள்வது போல மறுமையிலும் எங்களுக்கு ஆயத்தம் செய்திருக்கிற மகாமகிமையானது பங்கு கொள்ள அருள்புரிய வேண்டும் என்று உம்மால் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. உன்னை ஆசீர்வதித்து உன்னை தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக.
ஆண்டவர் எண்ணி முடிக்க முடியாத அற்புதங்களை நம் வாழ்வில் செய்ய போகிறார். உள்ளங்களை நிறுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.